இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஐயோ விடுங்க, அவளை விடுங்க, அவ்வளவு தைரியம் உனக்கு? விடுங்க அவளை, விடுங்க. ஐயோ என் பொண்ணை விடுங்க. நான் வரேன். வேண்டாம், அவங்களை அடிக்காதீங்க. சார், எனக்கு 10,000 கொடுத்துருங்க. அவங்க இப்ப வந்துட்டு இருப்பாங்க. அந்த கிழமை கூட என்னால போக முடியாது. நான் வர மாட்டேன். விடுங்க அவளை, என்னை விட்டுருங்க, அவளை விடுங்க. வாயை மூடு. ஐயோ அவளை விடுங்க. ரெண்டு பிடி. அம்மாவும் பொண்ணு எனக்கு சோமையா இருக்கீங்க. ராணி, இந்த தாலியை வச்சுக்கோ. நீங்க இருந்து ஓடி போயிடுமா? ஓடணுமா? எங்கம்மா? எங்க தோணுதோ அங்க போய் இந்த நரகத்துல இருக்காத. அவளை விடுங்கல. நீ போ, நீ சீக்கிரம் போயிடு. நிக்காத, ஓடி போ. போயிடு, போயிடுமா? விடு. சுசி, இன்னைக்கு நான் ஒரு 1/2 hour லேட்டாக வருவேன். இல்லை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லைடா, நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்க. அந்த ஃபைலில் அங்கேயே தான் இருக்கு. ஹாஸ்கிட்ட நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்ல. ஆட்டோக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, அப்படியே வந்துட்டேன். நீ என்ன இப்படி பேசுகிற? நான் டெய்லி லேட்டாக வரேன். ஒரு 1/2 hourல வந்துடுவேன். சரி, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. நான் வந்து அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஹேய், ஹலோ, நீ என்ன பார்க்குறியா இல்லை இந்த வடப்பாவை பார்க்குறியா? சே, தொல்லையா போச்சு. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்காதா? இந்தா, இதை நீ எப்படி நீ சாப்பிடு. ஆஃபீஸ் போகிற நேரத்தில் இது வேற. ஆட்டோ. நான் எங்க போறது? அம்மா ஏதோ சொல்லிட்டாங்க. ஆனா நான் எங்க போவேன்? யார தெரியும்? சாப்பிட கொஞ்சம் தான் கொடுத்தேன், அப்படியே பின்னாடியே வந்துட்டா. ஏய், காலையில ஒரே ஒரு வடை பாவை கொடுத்தேன், அதுக்கு என் பின்னாடி வந்துருவியா? இல்ல சார், நான் ஒண்ணும் உங்க பின்னாடி வரல. உன்ன மாதிரி பொண்ணுங்களும் ஆம்பளைங்களும் தான் தேடி வரீங்க. கிடைச்சவங்களை அமைக்க அவங்க தலையில மிளகா அரைப்பீங்க. அம்மா பொண்ணு 2 பேரும் எனக்கு சோமையா இருக்கீங்க. நான் ஒண்ணும் யாருக்கும் சும்மா இல்ல. எனக்கு எல்லா வேலையும் தெரியும். நல்லா சமைப்பேன், வீட்டு வேலை எல்லாம் செய்வேன். ஏன் தையல் வேலை கூட தெரியும். நல்லா படிக்கவும் செஞ்சிருக்கேன். அப்படின்னா உனக்கு வீட்டு வேலை, சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது எல்லாம் தெரியுமா? அதுக்கு என்ன இப்போ? என் அப்பா வயசான ஒருத்தருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்தாரு. அதனாலதான் கிராமத்தை விட்டு நான் இங்க ஓடி வந்துட்டேன். என் அப்பா அப்படி பண்ணதுனால எனக்கு கல்யாணம் பண்ற ஆசையே போயிடுச்சு. கல்யாணங்கிற பேரை கேட்டாலும் புருஷங்கிற பேரை கேட்டாலும் எனக்கு அருவருப்பா இருக்கு. சரிங்க பார், நீ வீட்டு வேலை எல்லாம் செய்வல? ஏய், நிஜமா தான் கேட்குறேன், சம்பளம் கொடுக்குறேன். சரி விடு, பரவாயில்ல. சார், நான் பண்ணுவேன். வா, நான் உனக்கு வீடை காட்டுறேன், வா. இது பார், இதான் என்னோட வீடு. வீடை பார்த்துட்டுல நாளைக்கு காலையில் வந்துடு, ஓகே? சார், நான் தங்குறதுக்கு எந்த இடமும் இல்ல. நீங்க வேலை கொடுத்துட்டீங்க, தங்குறதுக்கு இடமும் கொடுங்களேன். சரி, ஓகே. நீ என்ன பண்ண, கொஞ்ச நாளைக்கு நீ இங்கே தங்கிக்க. ஆனால் வீட்டுக்குள்ளெல்லாம் இல்லை, இங்கே எப்படியே வெரண்டால தான் தூங்கணும். நீ யார், எங்கேருந்து வந்திருக்குன்னே தெரியாது. கிரிமினலாக கூட இருக்கலாம். சரிங்க சார், நான் இங்கே இருக்கேன். சார், சாப்பிட ஏதாவது கிடைக்குமா?
எவ்வளவு மோசமான செடுமூஞ்சி ஆளா இருக்காரு. இதுவே என்னோட வீடா இருந்தா உதவி பண்ணிருப்பேன். முதல்ல கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு அப்புறம் இவரோட முகத்துல கதவை சாத்துறேன். இந்தா சாப்பிட என்ன இருக்கு? இந்தா இந்த பாயை அப்படி விரிச்சு போட்டு படுத்துக்க. சரியா? போ. வேலையை ஆரம்பிக்கிறியா? என்னாச்சு? எதுக்கு சிரிக்கிற? என்ன வேற என்ன சார், பூட்டு போடுறதுனால என்ன பயன் இருக்கு? ஒருவேளை நான் திருடணும்னா இதை உடைச்சு கூட திருடிட்டு போயிடுவேன்ல. நீங்க வந்துட்டீங்களா சார்? எல்லா வேலையும் முடிஞ்சது. சரி, நீ வெளியே போ. நில்லு. என்ன இது? சரி போ. ஆஹா, வாழ்க்கைன்னா இப்படி இருக்கணும். எதை கேட்டாலும் கிடைக்குது. சந்தோஷமா இருக்கு. உழவா என்னடா? ஹலோ மேடம், எழுந்துருங்க. எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. என்ன இப்படி கொரட்டை விட்டு தூங்குறா? எழுந்துரு. அடடா, பயங்கரமா ஜுரம் அடிக்குதே. என்னடா இது, தலைவலியா போச்சு. ஏற்கனவே ஆஃபீஸ்க்கு வேற லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வடை பாவை தான் சாப்பிடணும் போல இருக்கு. இந்த பொண்ணு என் வீட்டில் தான் வேலை செஞ்சிட்டு இருக்கா. என் வேறாண்டெல்லாம் தூங்குறா. ஒருவேளை ஜுரத்தில் செத்துட்டா எனக்கு தான் பெரிய பிரச்சனை ஆயிடும். கண்டிப்பாக நான் ஏதாவது செஞ்சாகணுமே. இதை பாரு, எழுந்துரு. ரூபி, நான் பங்கஜ் மாத்தூர் பேசுகிறேன். இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரல.
எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. இல்லை இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. சிக் லீவ் எடுத்துக்கிறேன். நான் மெயில் பண்ணுறேன். ஓகே. ஓகே. இரு. நான் இங்க லேட் ஆயிடுச்சு. நான் போய் டிஃபன் பண்றேன். அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். உனக்கு உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடு. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ படுத்துக்கோ. இல்லை, ஜுரம் கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லை. நான் இப்போ நல்லா இருக்கேன். இது வரைக்கும் என் அம்மா தான் என்னை இந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டாங்க. சார் எப்படி இருந்தாலும் ரொம்ப நல்லவர் தான். எழுந்துரு, மெதுவா. இந்தா, நாளைக்குள்ள ஜுரம் குறைதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா டாக்டரை போய் பார்க்க வேண்டியதுதான். சரி, இந்த மீதி இருக்கிற மாத்திரையெல்லாம் நீ என்ன பண்ற? நீங்க ரொம்ப நல்லவர். என்னங்க, எழுந்துருங்க. டீ. உனக்கு ஜுரம் கம்மியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. என்னது? என்னன்னு கேட்டேன். நீ என் வீட்டு வேலைக்காரி, வீட்டுக்காரி கிடையாது. அங்க போய் உட்காரு. ரூம்ல இருந்து வெளியே போய் கிச்சன்ல போய் உட்காரு. நேத்து நைட்டு என்ன? நேத்து நைட்டு என்ன? நேத்து நைட்டு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நீ தான் பண்ண, நான் ஒன்றும் பண்ணல. நீ தான் ஆசைப்பட்டு என்னை வந்து கட்டி பிடிச்ச, புரியுதா? இதுவார், அதோட அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, புரியுதா? நீங்க என்ன உங்க சொந்தமாக்கிக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். இதுவார், நீ வாழ்க்கையில இனிமே யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என்கிட்ட சொல்லியிருந்த. அதனால தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். எந்த ஒரு 18 வயசு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. நான் ஒரு அப்பாவி. அப்படியா? இப்ப என்ன சொல்ல வர? உன் அப்பாவித்தனத்தை நான் சாதகமா பயன்படுத்தினேன், அப்படிதானே? அதாவது என் மேல பழி போடுறியா? இல்ல, நான் அப்படி எல்லாம் சொல்ல வரல. அது இதுவார், நீ இந்த வீட்டு வேலைக்காரி மட்டும்தான். எப்ப வேணா உன்னை வெளியே அனுப்ப முடியும். போயிட்டே இருக்கலாம். பேச வந்த எப்பவுமே நம்ம இந்திய தேசத்தை பொறுத்தவரை காதலுக்கு ஒரு உயர்ந்த பவித்திரமான இடம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது உடல் ரீதியா ஏற்படுற உறவுகளையும் காதலா பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. வணக்கம், நான் அமித் பிச்சோரி. நீங்க பாக்குறது கிரைம் அலர்ட். ராணி கிராமத்துல இருக்கிற ஒரு நேர்மையான அப்பாவி பொண்ணு. அவளை பொறுத்த வரைக்கும் அவளை ஒருத்தருக்கு சமர்ப்பிக்கிறது நாம நினைக்கிற மாதிரி சுலபம் இல்ல. அவளுக்கு பங்கஜ் மேல காதல் வந்துருச்சு. இந்த வயசுல இப்படி எல்லாம் நடக்கிறது இயற்கை தான். ஆனா இன்னொரு பக்கம் பங்கஜ் ராணிய ஒரு சாதாரண வேலைக்காரியா தான் நினைக்கிறாரு. நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரி உறவுகளுக்கு எந்த பேரும் இல்ல. எல்லாம் மறதிங்கிற இருளுக்குள்ள மறைஞ்சு போயிடும். ராணிக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சரி, வாங்க பார்க்கலாம். காலப்போக்கில் பங்கஜ் ராணியோட அன்பை புரிஞ்சுக்குவாரா
இல்ல ராணி எப்பவுமே ஒரு வேலைக்காரியா மட்டும்தான் இருப்பாளா? ராணி நீதான் பெரிய முட்டாள். 2வது நாளே யாராவது கல்யாணத்தை பத்தி பேசுவாங்களா? இது உன்னோட கிராமம் இல்ல, சிட்டி. இங்க முதல்ல ஆளுங்க பாத்துக்குவாங்க, காதலிப்பாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்புறம் நீ ஒன்னும் அவரை சந்தோஷப்படுத்தவும் இல்ல, சம்மதிக்க வைக்கவும் இல்ல. அவர் உன்னை எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிட்டாரு. அப்புறம் அவரு இந்த வயசுலயும் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்காரு. அவர் எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஒத்துப்பாரு? நீ அவரை சம்மதிக்க வைக்கணும், சந்தோஷப்படுத்தணும். அதுக்கப்புறம் பாரு, அவர் உன்னை ஏத்துக்குவாரு. சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். நான் ஏதோ தவறுதலா உங்க பெட்ல உட்கார்ந்துட்டேன். அடேங்கப்பா, உன் மூளை இப்ப தெளிவாயிடுச்சு போல இருக்கு. சார், எனக்கு தெரியும் நீங்களும் கண்டிப்பா என்ன காதலிப்பீங்க. இன்னைக்கு இல்லைன்னா அது நாளைக்கு நடக்கும். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? நான் ஒன்னு காதலிக்கலாம் இல்ல, காதலிக்கவும் மாட்டேன். நேத்து நம்ம 2 பேருக்குள்ள நடந்ததே அது நமக்கே தெரியாம நடந்தது, புரியுதா? சார், அதுவும் காதல் இல்லாம நடக்காதுல்ல. நீங்க என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டீங்க. அது எனக்கு வேற வழி இல்ல, நான் என்ன பண்றது? நீ வெளியே இருந்து செத்துட்டீன்னா அப்புறம் போலீஸ் அது இதுன்னு நான் தான் சாவணும். இது பார், ஒருவேளை எனக்கு காதலிக்கணும்னு தோணுச்சுன்னா அப்போ கண்டிப்பா உன்ன மாதிரி பொண்ணுங்களை காதலிக்க மாட்டேன். ஏய், இத பார், நீங்க இருக்கணும்னா உன் வேலையை பாரு, சம்பளம் வாங்கிக்க, அதோட அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. மனசுல வேற ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா வேலைலாம் இல்ல, போலாம். நீங்க என் அப்பாவை விட ரொம்ப கல் நெஞ்சுக்கார. ஆமா, கல் நெஞ்சன்னு வச்சுக்க. நான் அப்படிதான். போ, வெளியே போ. சார், வெளியே போடி. சார், எனக்கு நல்லா தெரியும் நீங்க காதலை உணர்ந்துட்டீங்கல்ல. ஒருவேளை உன்னை பொறுத்த வரைக்கும் தான் காதல்னா அப்ப இது காதல் தான். உனக்கு என்ன வேணும்? இதான விடுங்க வேணும்? சார், விடுங்க. உனக்கு இதுதானே என்ன காதல்? விடுங்க. சார், இன்னில இருந்து என் வேலைக்காரிய நீதான், என் சந்தோஷமும் நீதான். யார் இந்த பொண்ணு? யார் மணி? புதுசா வந்திருக்கியா? இது என்னோட ஏரியா. போ போ, இங்க இருந்து போ. போங்கறல. பாரு, நம்ம ஏரியாக்கு வர. விடுங்க. ஒரு நைட்டுக்கு எவ்வளோ? நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல, கைய விடுங்க. நீங்க அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னா உன்னை அப்படி ஆக்கிடுறோம். வேண்டாம், விடுங்க. விடுங்க. நில்லு. ஏய், விடு. என்ன விடு.
இங்க பாரு பொண்ணு, இன்னைக்கு இல்லைன்னா என்ன உன்னை நாளைக்கு பார்த்துக்கிறேன். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. என் நிலைமை ஏன் இப்படி ஆயிடுச்சு? இங்க பாருங்க, உங்க டிஃபன் ரெடியா இருக்கு. சீக்கிரமா வாங்க, ஆபீஸ்ல 10 மணிக்கு மீட்டிங் இருக்குல்ல. வரேன். கொடுத்துரு, நான் போட்டுக்கிறேன். என்னாச்சு? காலங்காத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஏதாவது லாட்டரி அடிச்சிருச்சா? அப்படியே நினைச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு மட்டும் கிடையாது, நம்ம 2 பேருக்கும் லாட்டரி அடிக்க போகுது. ஏய், என்ன சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. நான் அம்மாவாக போறேன், அப்புறம் நீங்க அப்பா. ஏய், இது பார். இது சந்தோஷமான விஷயமா? நான் உன் புருஷனா? உன் குழந்தைக்கு அப்பான்னு சொல்ற? நீ வேலைக்காரி, புரியுதா? வேலைக்காரி. சார், இது உங்க குழந்தை தான், உங்களுக்கு தெரியும்ல. எப்படி தெரியும்? இது என் குழந்தைன்னு எப்படி தெரியும்? நான் சொல்றது கவனமா கேளு. இங்க பார், இந்த குழந்தை உன் வயித்துல இருக்க கூடாது, புரியுதா? சாயந்தரம் வரும்போது நான் மாத்திரை வாங்கிட்டு வருவேன். இந்த குழந்தைய கலைச்சிடுற. இது உன் மூளையில நல்லா ஏத்திக்க. சார், நீங்க என் அப்பா விட ரொம்ப மோசமான மனுஷன். இந்த குழந்தை உங்களோடதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏய், உனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை குழந்தை பெத்துக்கிறதுக்காக இங்க வர சொல்ல உன்னை இங்க தங்க வச்சதும் அதுக்காக இல்ல. ஒவ்வொரு தடவையும் நீதான் என்ன தேடி வந்தா அதான் இதுக்கெல்லாம் காரணம். மறந்துட்டியா? இந்த டிராமாலாம் என்கிட்ட நடக்காது. பெருசா டிஃபன் பண்ணிருக்கலாம். தீபாக்கா, நீ பங்கஜன் கிட்ட பேசுனியா? நீ பிரெக்னெண்டா இருக்குன்னு அவர்கிட்ட சொன்னியா? என்ன சொன்னாரு? சந்தோஷப்பட்டாரா? இல்ல, அவரு சந்தோஷப்படுற நிலைமையில இல்ல, ரொம்ப கோவப்பட்டாரு. என்னென்னமோ பேசிட்டாருக்கா. அவர் இந்த குழந்தைய வேண்டான்னு கலைச்சிட சொல்லிட்டாரு. சரி, உனக்கு என்ன தோணுது? என்னாச்சு? ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க? முதல் தடவையா என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, உனக்கு என்ன வேணும்னு. பைத்தியம். நீ என்ன அக்கான்னு சொல்ற, ஆனா இப்படிலாம் பேசிட்டு இருக்க. 6 மாசம் முன்னாடி நீயும் பங்கஜனாவும் இங்க ஷிஃப்ட் ஆனீங்கல்ல? அப்ப நான் உன்னை பார்த்த உடனே என் புருஷன் தினேஷ் கிட்ட சொன்னேன், இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, பாருங்கன்னு சொன்னேன். இந்த மொத்த உலகத்துல நீங்க மட்டும்தான் என்கிட்ட இவ்ளோ அன்போடையும் பாசத்தோடையும் நடந்துக்கிறீங்க. எனக்கு இந்த குழந்தை வேணும். யாரா இருந்தாலும் அவங்கள நான் என் சொந்தமா தான் பாப்பேன். ஆனா இந்த குழந்தை என்னோட சொந்த குழந்தை. இதோட முக்கியம் வேற என்ன இருக்கும்? அப்பனா சரி, நான் தினேஷ் கிட்ட பேசிக்கிறேன். அவர் பங்கஜனாவோட ஃப்ரெண்டு, அப்புறம் கொலீக் கூட. தினேஷ் அவர்கிட்ட பேசினாருன்னா அவர் புரிஞ்சுப்பாருல. அதுக்கப்புறம் யாருக்கு தெரியும்? இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை பங்கஜனா கூட மாறலாம்ல. டேய், நேத்து ஆபீஸ்ல இருக்கும்போது நான் உங்ககிட்ட ஏதோ சொன்னேன். அது என்ன? பங்கஜ், அது உன்னோட அண்ணி கால் பண்ணியிருந்தா. அவ என்ன சொல்றானா, ராணி கிட்ட பேசியிருந்தாலாம். அவ அம்மா ஆக போறாளா? அந்த தப்பு எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலடா. அட, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. இங்க பாரு, நீயும் தனியா இருக்க, அவளும் தனியா இருக்கா. அப்புறம் இத்தனை வருஷமா நீங்க 2 பேரும் ஒன்னா தானே இருக்கீங்க. எனக்கு உறவுகள்ல எந்த நம்பிக்கையும் இல்ல தினேஷ். எனக்கு உறவுகள் எதுவும் வேணாம். ஒரு உறவுன்னு வந்துருச்சுன்னா நம்பிக்கை அதிகமாகும், மனுஷங்க பலவீனமாயிடுவாங்க.
என் அம்மா எங்க எல்லாரையும் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என் அப்பா அப்படியே ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சு செத்தது நான் கண்ணால பார்த்தேன். நான் ராணியை எப்பவும் என் தேவைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நாளைக்கு அவ போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எனக்கு அவளுக்கு எந்த உறவும் இல்ல. நோ இமோஷனல் அட்டாச்மெண்ட். காட் மை பாயிண்ட்? கரெக்டா தான் சொல்ற. ஆனா அவ நாள் முழுக்க வீட்டுல தனியாவே அடைஞ்சிருக்கா. நீயும் அவளை எங்கேயுமே போக விடுறதில்ல. இப்படியே இருந்தா ஒரு நாள் பைத்தியம் ஆயிடுவாப்பா. இங்க பாரு, வீட்டுல குழந்தை வந்துச்சுன்னா அது உனக்கு தான் ரொம்ப நல்லது. அவ தினமும் குழந்தையோட பிஸியா இருப்பா. இங்க பாரு, ஒருவேளை அவ டிப்ரெஷன் ஆகி சூசைட் கீசைட்னு ஏதாச்சும் பண்ணிட்டானா அப்புறம் அந்த பிரச்சனையை நீ தான் சமாளிச்சாகணும். பாய்ப்பா. பாயப்பா, சீக்கிரமா வாங்க. எப்படி இருக்க ராணி? நல்லா இருக்கல? நல்லா எப்படி இருக்கா? மன்னா எல்லாரை விட நல்ல பையன். சரி செல்லும், போய் விளையாட. அக்கா, நீங்க கொடுத்த அந்த தாலி ஐடியா சூப்பர் ஐடியாக்கா. எங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு யாருக்கும் தெரியல. இப்போ முன்னாவையும் யாரும் தப்பான பார்வையில பார்க்க மாட்டாங்க. ஏன்னா உங்களாலையும் தினேஷ் அண்ணனாலையும் தான் எனக்கு என் முன்னா கிடைச்சா. இப்ப அவர் வெளியே பூட்டிட்டு போறதில்ல. உங்க 2 பேரால தான் என் வாழ்க்கையே மாறுச்சு. என்ன வீடு போட்டி இருக்கு? இந்த ராணி எங்க போய் தொலைஞ்சா? ஒருவேளை தீபாவளி கூட போயிருப்பாளோ? பங்கஜண்ணா, நீங்க ஏன் வெளியே நிக்கிறீங்க? ராணி உங்க கூட இல்லையா? இல்லண்ணா, நான் காய்கறி வாங்க போயிருந்தேன். நான் பார்த்தனே, அவ இங்கதான் இருந்தா. ஏதாவது முக்கியமான வேலையா போயிருப்பானா? ஆனா வேணும்னா எங்க வீட்டுல நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு சொந்த வீடு இருக்குல்ல. சரி, ஓகே, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எங்கடி போய் தொலைஞ்ச? அது முன்னாக்கு அடிபட்டுடுச்சு, அதான் டாக்டர் கிட்ட போயிருந்தேன். எனக்கு ஃபோன் பண்ணிட்டு போக வேண்டியதானே? என்கிட்ட தான் போன் இல்லையா, அப்புறம் எப்படி சொல்லுவேன்? தீபாக்காவும் வீட்ல இல்ல. 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. என்னோட மம்மியை அடிக்காதீங்க. வாய்முறா, இன்னொரு தடவை நீ என்கிட்ட கேட்காம வெளியே போனன்னு வை, அன்னைக்கு உன்னை நான் கண்டிப்பா கொண்டுடுவேன். உன் பையனையும் சேர்த்து கொண்டுடுவேன். சாமி குர்ரி, வா உள்ள வா. ராணி அனுபவிச்சுட்டு வந்த அத்தனை கொடுமைகளையும் சரியில்லை தப்புன்னு சட்டமோ அவ்வளவு சுலபமா சொல்லிட முடியாது. குடும்ப வன்முறைன்றது நம்ம நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, மன்னிக்க முடியாத குற்றம். ஆனா நிறைய பெண்களால இதை எதிர்த்து குரல் எழுப்ப முடியல. குற்றவாளி கூண்டுல தன்னோட கணவனையோ மனைவியையோ நிக்க வச்சு பாக்குறது யாருக்கும் அவ்வளவு சுலபமா இருக்காது. ஆனா ராணி கிட்ட அந்த ரைட்ஸ் கூட இல்ல. ஏன்னா பங்கஜ் ராணியை கல்யாணம் பண்ணிக்கல. பங்கஜை பொறுத்த வரைக்கும் ராணி வெறும் வேலைக்காரி தான். எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே தப்பிக்க முடியும்? இந்தா வச்சுக்க, ஞாபகம் இருக்கட்டும். இனிமே அந்த மாதிரி நடக்கக்கூடாது. ம்
இன்னைக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாரா? நீ யாருக்கும் ஃபோன் பண்ணலையா? யாருக்கு பண்ணுவேன்? எனக்கு தான் யாரும் இல்லையே. அம்மா இருக்காங்க, ஆனா உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. சரி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாரு. வீட்டு நம்பர் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அம்மா கிட்ட போன் எல்லாம் எதுவும் இல்ல. எங்க வீட்டுக்கு வெளிய ஒரு மளிகை கடை இருக்கு, அங்கதான் எங்க மாமா எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாரு. அந்த நம்பர் ஞாபகம் இருக்கு. சரி, கூட ஃபோன் பண்ணலாம். நம்பர் சொல்லு. 98635528. அவங்க கிட்ட மாயாதேவிய கூப்பிட சொல்லுங்க. என்னாச்சு? ஃபோன் போகல. நான் ஏன் ஃபோன்ல இருந்து கால் பண்றேன். யாரும் எடுக்கல. சரி விடுங்கக்கா, எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, அந்த கடையே எங்க இருக்கான்னு தெரியல. மா, அம்மா, நான் இதுக்கப்புறம் உங்களை எப்பயும் பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா, இது யாரு? நான் தான் உன்னோட பாட்டி. இவன் பார்க்க அப்படியே உன்ன மாதிரியே இருக்கான். இவனுக்கு என்ன பேர் வச்சிருக்க? ஆதித்யா. அழகான பேர். அது சார், இவங்க என் அம்மா. வணக்கம். உள்ளவா. என்னடி இங்க என்ன நடக்குது? நான் என்ன தர்ம சத்திரமா கட்டி வச்சிருக்கேன்? முதல்ல நீ வந்த, அப்புறம் குழந்தை, இப்போ உன் அம்மா வந்துட்டாங்க. என்ன போன் வந்ததும் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் போனை போட்டு உன் அத்தை, மாமா, சித்தப்பா, இன்னும் யாரெல்லாம் வரப்போறாங்க? சார், அம்மா எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? அவங்கள நான் கூப்பிடல. ஓ, நீ கூப்பிடாம அப்படியே வானத்துல இருந்து குதிச்சிட்டாங்களா? மேஜிக் பண்ணி நீ எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அப்படியே வந்துட்டாங்க. நான் திட்டி அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்களை போக சொல்ல. இங்க பாருங்க, நானா தான் இங்க வந்தேன். எங்க கிராமத்துல இருந்த ஒரு பையன் இந்த ஊர்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராணி இங்க பாத்திருக்கான். அதனாலதான் நான் இங்க வந்தேன். அப்புறம் ராணியோட அப்பா இறந்து போயிட்டாரு. அந்த விஷயத்த ராணி கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க 2 பேரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் ரொம்ப சீக்கிரமாவே இங்க இருந்து நான் போயிடுவேங்க. நீ எதுக்காக இப்படி பண்ண ராணி? உன்னோட குடிகார அப்பாவை நீ பாத்திருக்கல்ல? அப்படி இருந்தோம் நீ இப்படி ஒரு ஆளு கூட. நான் வேற என்ன பண்றதுமா? எனக்கு என்ன வயசாச்சு? எது சரி தப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தனியா இருந்தேன். ரொம்ப பயந்து போயிருந்தேன். ஆனா இப்போ நீ தனியா தானே இருக்க. அம்மா, நான் இங்க தனியா இருக்கேன். முன்னா இருக்கால. அப்புறம் கண்டிப்பா ஒரு நாள் சாரும் மாறிடுவாரு. இந்த முன்னாக்கு எத்தனை வயசாகுது? வர 11ஆம் தேதி வந்து 5 வயசு ஆகுது. அம்மா, அப்படின்னா நாளைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே. ஆமா செல்லம். அம்மா, அப்படின்னா எனக்கு கேக் வேணும். நான் உனக்காக வீட்ல கேக் செய்றேன். இல்ல இல்ல, எனக்கு கடையில விக்கிற அழகான கேக் தான் இங்க வேணும். பாரு செல்லம், நான் அதே மாதிரி கேக் வீட்ல செய்றேன். இல்ல, எனக்கு கடையில இருக்கிற கேக் தான் வேணும். அம்மா, இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே இல்ல? ஆமாண்டா தங்கம், நீ ரெடி ஆயிட்டியா? ஆமாம்மா. உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். செல்லம். அம்மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க கடையில இருக்கிற கேக்க வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. நான் போய் பாட்டி கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை காட்டிட்டு வந்துடுறேன். இன்னைக்கும் லீவ் இல்லையா? என்னாச்சு? என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லடா, பர்ஸ்ல 500 ரூபா நோட்டு 7 வச்சிருந்தேன்.
இப்போ அவர்கிட்ட ஒன்று கொடுத்தேன், மீதி 5 தான் இருக்கு. ஒன்று எங்கே போச்சு? அட எங்கேயாவது செலவு பண்ணிருப்ப இல்ல வேற எங்கேயாவது வச்சிருப்ப. டேய், நான் எங்கேயும் செலவு பண்ணலடா. வேற எங்கேயும் வைக்கல. 7 நோட்டு இதுல இருந்துச்சு, எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்படி எங்க போய் தொலைஞ்சிருக்கோம்? ஹாப்பி Happy birthday to you. Happy birthday dear Munna. Happy birthday to you. செல்லம் கேக் கட் பண்ண. அம்மா பார்ட்டி நைட்டு தாம்மா, கேக்கும் நைட்டு தானம்மா கட் பண்ணுவாங்க, நீ காலையிலே கட் பண்ற? ஆமாப்பா, ஆனா நம்ம பகல்ல கொண்டாடலாம். ராத்திரியை விட பகல் தானே பெருசு. ஆனா அம்மா, இங்க பாரு செல்லம், அம்மா சொன்னா கேப்பல்ல, உனக்கு கேக் தானே முக்கியம், வந்து கட் பண்ணவா. இரு முன்னா, உன் மம்மிக்கு நான் கேக் ஓட்டி விடுறேன். இதுக்காக தானே நீ என் பணத்தை திருடுன? உன்னாதான் கேக் ஆசைப்பட்டோம், அதனாலதான். மன்னிச்சிடுங்க. மன்னிக்கணுமா மன்னிக்கணுமா? உன்னை என்ன பண்ற? என்ன என் பொண்ணு மேல கைய வச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். திருடி? உன் பொண்ணு திருடி இருக்கா? அட என்ன திருடி? பையன் தானே கேட்டான். அம்மாவோட மனசு மாறிடுச்சு. அம்மா மனசு இப்படிதான் மனசு இருக்கும். என்ன பெரிய மனசு? அதை தூக்கி குப்பையில போடுங்க. நான் அப்பவே சொன்னேன், அதனாலதான் அந்த குழந்தைய நான் கண்டுக்கிறதே இல்லை. தங்கறதுக்கு வீடு, சாப்பாடு நல்லா கொட்டிக்கிறா, கட்டிக்க துணி, இதெல்லாம் நான் கொடுத்தேன். இவ்வளவு குழந்தை பத்துக்க சொல்லி யார் சொன்னது? ஏய் இங்க பாரு, எல்லாருக்கும் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என் வீட்டுல திருடுன்னு வச்சுக்க, உங்களை கொன்னே போட்டுருவேன். அப்புறம் எல்லாரும் கொண்டாடலாம் உங்க பொண்ணு போயிடுச்சுன்னு. பெருசா வந்துட்டாங்க கேக் சாப்பிட. இங்க பாருமா, ஒரு வேலை தேவைப்பட்டா நான் எந்த வேலை வேணாலும் செய்வேன். கிராமத்துல நமக்கு நிலம் இருக்கு. நம்ம தினசரி வேலைக்காக அந்த வயல்ல நம்ம என்ன வேணாலும் விளைய போடலாம். நான் சொல்றத கேளு, என் கூட வந்துரு. நீ இனிமே இங்க இருந்து என்ன பண்ண போற? இந்த ஆளு ஒன்ன இப்படி தினமும் அடிச்சுக்கிட்டே இருக்கான். நீ இங்கே இருந்து சாகணும்னு நினைக்கிறியாம்மா? ஒருவேளை ராணி என்னை நிஜமாவே விட்டுட்டு போயிட்டா என் நிலைமை என்ன ஆகும்? இவளுக்கு இவ்வளோ செலவு பண்ணி என் கூடவே வச்சிருக்கிறதுக்கு காரணமே வயசான காலத்துல எனக்கு இவ உதவி செய்வாங்கிறதுக்காக தானே. நான் சாகிற வரைக்கும் எனக்கு சேவை பண்ணுவோன்னு நினைச்சேன். இல்ல, என்ன ஆனாலும் சரி, ராணியை எங்கேயும் போக விடக்கூடாது. நல்லா இருக்கா? அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா ப்ளீஸ். நான் தெரியாம என்னென்னமோ பேசிட்டேன். அது நேத்து நான் ரொம்ப கோவத்துல இருந்தேன். அதனாலதான் ராணிக்கு பணம் தேவைப்பட்டிருந்தோம், என்கிட்ட கேட்டிருக்கலாம், நானே கொடுத்துருப்பான். அவ கேட்கவே இல்லை. பணத்தை திருடினதும் எனக்கு கோவம் வந்துருச்சு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ, நான் என்னப்பா உங்க இதெல்லாம்? பையன் மாதிரி. ப்ளீஸ். சரி, என் பொண்ணு சந்தோஷத்துல தான் என் சந்தோஷம் இருக்கு. அத்தை, சரி சரி, நல்லா இருங்க. இந்த ஸ்வீட் பொடி எப்படி இருக்க? இது நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். ரெட் கலர் உனக்கு பிடிக்கும்ல? அத்தை, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். சித்தி விநாயகர் கோயிலுக்கு 2 பாசம் இருக்கு. வாங்க நம்ம போய் ஒரு தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். நம்மளும் போலாமா? இல்ல, எல்லாரையும் கூட்டு போலாம் தான் நினைச்சேன். ஆனா பாஸ் 2 தான் இருக்கு. ஸோ போக முடியாதுல்ல, முன்னா இருக்கான், அங்க கூட்டமா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். இப்ப அத்தையை மட்டும் கூட்டிட்டு போய் வந்துடுறேன், சரியா? ரொம்ப நேரம்லாம் தூங்கிட்டே இருக்க கூடாது என்ன, சரியா? என்னங்க வந்துட்டீங்களா? அம்மா இங்க போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? கிராமத்துல இருந்து வந்தாங்க, போயிட்டாங்க. ஆனா அப்படியே எப்படி போவாங்க?
நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன், அம்மாவை எங்க வாய் மூடு. வந்தீங்க? உனக்கு உன் அம்மா வந்து ரெக்க முளைச்சிருச்சா என்ன? திமிரா பேசுற? வாயை மூடி, என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது. அவங்க போயிட்டாங்க. எங்க அம்மா மேல கையை வைக்காதீங்க. என்னடா திமிரா பேசுற? உன் பாட்டி எங்க விட்டு வந்தானோ அங்கேயே உன்னையும் அனுப்பி வச்சிருவேன். 2 பேரையும் தொலைச்சிருவேன். என்ன? என்னாலதான் என் அம்மாவை என்னடா திமிரா பேசுற? உன் பாட்டி எங்க விட்டு வந்தானோ அங்கேயே உன்னையும் அனுப்பி வச்சிருவேன். கூட்டு போங்க. என்னோட அம்மாவை விட்டுருங்க. என்னோட அம்மாவை விட்டுருங்க. முன்னாவை கொஞ்சம் பாத்துக்குங்க. நான் திரும்பவும் வந்துருவேன். எனக்காக அவனை காத்துட்டு இருக்க சொல்லுங்க. முன்னா, என்னோட அம்மாவை விட்டுடுங்க. வாமா, வா 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 வா. இங்க பாருப்பா, அழக்கூடாது அழக்கூடாது, சரியா? அம்மா வந்துருவாங்க. பல வருடங்களா அடியையும் உதையையும் தாங்கிட்டு இருந்த அந்த ராணி கடைசியா அந்த தவறை செஞ்சாங்க. போலீஸோட பார்வையில அது பெரிய தப்பு. ஆனா ராணியை பொறுத்தவரை அவங்களுக்கு வேற வழி இல்ல. ஏன்னா இதைத்தான் பல வருடங்களா பங்கஜ் அவங்களுக்கு செஞ்சிட்டு இருந்தாரு. அந்த காரணத்தினால அவங்களுக்குள்ள இருந்த பொறுமை உடைஞ்சு போயிடுச்சு. ஒருவேளை ராணி முன்னாடியே போலீஸோட உதவியை நாடி இருந்தாங்கன்னா அவங்க இந்த நிலைமைக்கு ஆளாகாம இருந்திருக்கலாம். ஆனா பாவம், தனியா இருந்த ராணிக்கு அவங்களோட மொத்த உலகமே அவங்க முன்னாடி இருந்த பங்கஜ் தான். அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தை இருந்தா. ஆனா அவங்க கூடவே இருந்த அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் அவங்களுக்கு உதவ முடியாம போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவின்படி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒன்னா இணைஞ்சு வாழ்றவங்களுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 படி எல்லா விதமான உதவிகளும் கிடைக்கும். லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு கிடைக்கிற மாதிரி. இப்ப இங்க இருந்து நான் அமித் பச்சோரி இந்த கதையோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு உங்களோடு இணைகிறேன். அதுவரை ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரைம்ல இருந்து தப்பிக்கணும்னா அலர்ட்டா இருங்க. கிரைம் அலர்ட், குற்றத்துக்கு எதிரான குரல்.